அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. அதுவும் முக்கியமாக யாழ் மாவட்டத்தில் உள்ளவர்களுக்கு தான், குறிப்பாக இளைஞர்கள் இதை பார்க்க வேண்டும். அப்படி பார்த்து இதை ஒரு விழிப்புணர்வு மட்டுமில்லாமல் ஒரு அதுக்கடுத்த ஒரு நகர்வினை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தான் யாழ் மாவட்ட இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது அனைவருக்கும் சில பேருக்கு தெரிந்திருக்கும், பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்று சொன்னால் இந்த மருத்துவத்துறையில் நடக்கின்ற இந்த ஒரு முறைகேடு, ஒரு குழுவாக அவர்கள் இயங்கி எப்படி யாழ் மாவட்டத்தின் மருத்துவ இதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து மக்களுக்கு ஒழுங்கான அரசாங்கத்தால் கொடுக்கப்படுகின்ற சேவைகளை வழங்காமல் அவர்கள் எப்படி ஒரு முறைகேடை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று தற்போது சாவகச்சேரியின் மருத்துவமனையின் பொறுப்பதிகாரியாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிறிது காலம்தான், ஒரு மாதத்துக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளாக அவர் மிகப்பெரிய முறைகேடுகள், குறிப்பாக அவர் கூறுகின்ற பொழுது பெண்கள் சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம், மருந்துகளை ஒழுங்கான பராமரிப்பு இல்லாமல் தரையில் போட்டுவிட்டு இருப்பதும், மருத்துவமனையை ஒழுங்கான ஒரு பராமரிப்பு இல்லாமல் அதுக்கு பெயிண்ட் அடித்தோ அல்லது அதை சுத்தமாக வைத்திருக்கோ இல்லாமல் குறைந்தது 15 வருடத்துக்கு மேலாக அந்த மருத்துவமனை மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பது அரசாங்கம் நிதி கொடுக்காமல் இல்லை, கொடுக்கப்பட்ட நிதியை எல்லாத்தையும் இவர்கள் முறைகேடு செய்துள்ளார்கள். குறிப்பாக 2-3 பேருடைய பெயர்களை அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த காணொளிகளை நான் பின்னுக்கு இணைத்து விடுகிறேன், பாருங்கள். அத்தோடு அவர் குறிப்பாக குற்றஞ்சாட்டு நபர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் என்ற நபர் தான் இதுக்கெல்லாம் ஒரு உடந்தையாக இந்த குற்றங்களுக்கு மூல காரணமாக இருப்பதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். என்று சொன்னால் அவர் ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பதால் அவருடன் இணங்கி போவர்களை அவர் அனுசரிப்பதாகவும், இல்லாதவர்களை பணி நீக்கங்கள் செய்து அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாகவும் கூறு. அதில் அவர் மிக முக்கியமாக கூறப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னால், ஒருவர் இறந்தால் கூட அவருடைய உடலை அந்த உறவினர்களுக்கு கொடுக்காமல் இழுத்தடித்து இந்த பிரேத பரிசோதனை செய்வதற்கு கூட 50,000க்கு மேற்பட்ட பணத்தை பெற்ற பின்பு தான் அதை கொடுக்கிறார்கள். இல்லாவிட்டால் அந்த சடலத்தை உடனடியாக யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி, யாழ்ப்பாணம் பெரியாஸ்பத்திரிக்கு அனுப்பி அங்கு பல நாட்கள் வைத்திருந்து இழுத்தடித்து அந்த பணத்துக்காக அது கொடுக்கப்படுவதாகவும், இதற்கு அனைத்து மருத்துவரும் இல்லை, சில பேர் அதுக்கு முக்கியமாக அதை வேலை செய்து கொண்டிருப்பதாகவும் கூறினார். அதோட மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு என்னென்று சொன்னால், ஒரு பலி நிவாரணி, அந்த பெயர் தெரியவில்லை, அந்த பலி நிவாரணி ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் ஒருவர் எடுக்க வேண்டும். அதை ஒரு குறைந்த ஒரு விலையில் சிறியவர்கள் இளைஞர்களுக்கும் அது ஒரு அளவுக்கு அதிகமாக எடுத்த ஒரு போதைத்தன்மையாகவும் நிலையானால் இல்லாத ஒரு நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஒரு மருந்தை இவர்கள் விற்பனை செய்வதாகவும், அதே மாதிரி குறிப்பாக இந்த கேதீஸ்வரன் மருத்துவர் கேதீஸ்வரனை தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். இது மிக பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விடயம். இது எத்தனையோ இளைஞருடைய வாழ்க்கையை சீரழிக்கப் போவதா. ஏற்கனவே யாழ்ப்பாணம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழர் பிரதேசத்திலும் இந்த போதை பாவனை என்றது கட்டுக்கடங்காமல் தான் போய்கொண்டிருக்கு. இது அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது இவர்களை, ஒரு படித்தவர்களே இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு இவ்வாறான செயல்களை செய்வது என்பது மிகவும் ஒரு வெட்கி தலை குனிய வேண்டிய விடயம். இதற்கு குறிப்பாக இளைஞர்கள் இதை கவனத்தில் கொண்டு இவர்களுக்கு எதிரான ஒரு செயற்பாடுகளை ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது கருத்துக்களோ செய்ய வேண்டியது ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. காரணம், இந்த தகவல் அனைத்தையும் வெளிப்படுத்திய அந்த மருத்துவர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மிரட்டல்கள் வருவதாகவும், அத்தோடு நேரடியாக அவரை இன்னொரு மருத்துவரே அவரை தாக்கி அந்த காணொலியும் அவர் வெளியிட்டிருந்தார். அப்படி ஒரு உண்மையாக அவர் வேறொரு இடத்துல கொழும்பு பக்கம் வேலை செய்த ஒரு ஆளை இவர்கள் ஆசைப்பட்டு தான் எடுத்திருக்கிறார்கள். அந்த சாவச்சேரி வைத்தியசாலையின் ஒரு வளர்ச்சிக்காக கட்டாயம் வாங்கன்னு சொல்லித்தான் அவர் அந்த டாக்டர் வந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் 21 நாள்லேயே இங்கே நடக்கின்ற முறைகேடுகள் எல்லாத்தையும் மக்களுக்காக கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்கின்ற நேரத்தில் இந்த மாஃபியா கும்பல், இந்த மருத்துவ மாஃபியா கும்பல் அவரை யாழ்ப்பாணத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்கு மிகப்பெரிய வேலைகளை செய்கின்றது. அதற்கு யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலேருந்து கூட சில
மருத்துவ அதிகாரிகளும் டாக்டர்களும் நேரடியாக போய் அவரை தாக்கிய சம்பவம் கூடி நடைபெற்றிருக்கிறது. அவர் வேதனையாகத்தான் அந்த பதிவுகளை வெளியிட்டிருந்தார். இதையெல்லாம் பார்த்தும் அமைதியாக இருப்பது என்பது அந்த மருத்துவருக்கு மட்டும் நாங்கள் செய்கின்ற ஒரு தீங்கில்லை, ஒட்டுமொத்த யாழ் மக்களுக்குமே இந்த தீங்கைத்தான் நாங்கள் செய்கிறோம். தெரிந்து தெரியாமல் இருப்பது என்பது ஒரு கண்டனத்துக்குரிய விடயம். இதை கவனத்தில் கொண்டு இளைஞர்கள் இந்த செய்தியை மிகவும் அவர்களுடைய வலைத்தளங்களில் பரப்ப வேண்டும். மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கருத்துக்களையோ அல்லது ஆர்ப்பாட்டங்களையோ செய்ய வேண்டியது மிக முக்கியம். இந்த நிலை நீடித்தால் இந்த மாஃபியா கும்பல் அந்த அர்ச்சுனா ராமநாதன் என்ற மருத்துவரை உயிருக்கு கூட ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாகத்தான் அதை அவரே சொல்லியிருந்தார். அப்படி செய்யக்கூடியவர்கள்லாம் இதற்கு காரணம் முழுக்க இதற்கு காரணம் என்னென்னு சொன்னால், மிக முக்கியமான அனைத்து மருத்துவர்கள், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற அனைத்து மருத்துவர்களுக்கும் தனியாக மருத்துவமனைகளும் இந்த கிளினிக் சென்டரும் இருப்பது தான் இதற்கு மிக முக்கியமான காரணம். என்னென்னு சொன்னால், இதை நேரடியாக நாங்களே கண்ணுடாக பார்த்துருக்கணும். என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணம் பெரியாஸ்பத்திரியில் வேலை செய்கின்ற அத்தனை மருத்துவர்களும் தனியார் மருத்துவமனைகளில் வேலை செய்வார்கள். ஆனால் அதே அரசு மருத்துவமனைக்கு போனால் மருத்துவம் அது ஒழுங்கான மருத்துவம் கிடைக்காது. அதே ஆட்கள்லாம் தனியாரில் வேலை செய்வார்கள். ஆனால் ஆகச்சிறந்த மருத்துவத்தை அவர்கள் வழங்குவார்கள். அது எப்படி அதே மருத்துவர் எப்படி இடம் மாறும்போது அதன் தரம் மாறுகிறது என்று தெரியவில்லை. அதுக்கு காரணம் தான் இந்த மாஃபியா குரூப். அவர்கள் அந்த பணத்தை மட்டும் இலக்காக கொண்டு செய்கின்றது மிகப்பெரிய ஒரு கேவலம். அதுவும் இந்த சிறுவர்களை இலக்கு வைத்து அந்த ஒரு பலி நிவாரணையை ஒரு போதைப் பொருளாக மாற்றி அதை ஒரு விற்பனை செய்வது மிகப்பெரிய ஒரு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டிய விடயம். இவர்கள் கட்டாயமாக இப்படி செய்பவர்கள் காவல்துறைக்கும் சரி புலனாய்வுத்துறைக்கும் சரி அவர்களுடைய பங்களிப்பை எப்படி செய்வார்களோ அதை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் மக்கள் இதை விழிப்புணர்வு கொண்டு அந்த இதுகளை வெளிப்படுத்திய அந்த மருத்துவருக்கு பக்கபலமாக இருக்க வேண்டியது ஒட்டுமொத்த யாழ் மக்களுடைய ஒரு கடமையாக இருக்கின்றது. அந்த மருத்துவரும் கூட யாழ்ப்பாணம் தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் மிகவும் ஒரு கவலை தோன்ற முகத்துடன் தான் அந்த ஒரு காணொலிகளை வெளியிட்டிருக்கின்றார். மக்கள் தன்னுடன் இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அந்த காணொலி அனைத்தையுமே அவர் வெளியிட்டிருந்தார். அதந்த நம்பிக்கைக்கு யாழ் மாவட்ட மக்கள் அனைவருமே இந்த நம்பிக்கையை பலப்படுத்தி அவருடன் இணைந்து அவருக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற இது ஒரு 2-3 பேர் கதைத்திட்டு விட்டால் இது அவருக்கு ஏதாவது அவரோட உயிருக்கு கூட இவர்கள் ஏதாச்சும் செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் இதுக்கு பின்னால் மிகப்பெரிய மருத்துவத்துறையில் நிறைய விடயங்கள் இருக்கின்றது. அதற்கு இவ்வாறான மருத்துவர்களை பாதுகாக்க வேண்டியது யாழ் மக்களுடைய கடமையாகும். ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு யாழ் மக்களை பற்றி ஒட்டுமொத்த உலகத்தையுமே வெட்கி தலை குனிய வைத்த ஒரு சம்பவம் அந்த தமன்னா டான்ஸ் போட்டதற்கு எங்களுடைய இளைஞர்கள் என்ன செய்தார்கள் என்றதை அனைவருமே பார்த்து யாழ் மக்கள் என்றால் இப்படித்தான் என்ற ஒரு சம்பவம் இருந்தது. இது 2வது சம்பவம். யாழ்ப்பாணம் என்று சொன்னால் எப்படி என்று சொல்லி அதை இந்த இளைஞர்கள் வெறுமனே இந்த கேளிக்கைக்கு ஆளாகாமல் இவ்வாறான ஒரு விழிப்புணர்வு நிகழ்வுகளிலும் சரி இப்படியான சம்பவங்களும் சரி பங்கு பற்றி அதற்குரிய தீர்வினை காணவும் முன்வர வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம். நன்றி. குட் மார்னிங். 2024ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 4ஆம் தேதி காலமே ஒரு 11:30 இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போவும் சாவச்சேரி எம்எஸ்ஆ தான் இருக்கிறேன். வந்தவ டாக்டர் மயூரன், டாக்டர் மதிவதனன். டாக்டர் மயூரன் என்று சொல்கிறது மெடிக்கல் ஆஃபீஸர், ஜெஃப்னாவில் ஒர்க் பண்ணுற நொபம் ப்ரொவின்ஸ் கோஆர்டினேட்டர்னு சொல்லி அவர் விடிய காலம் 8 மணிக்கு வந்துட்டார். டாக்டர் டியூட்டி டைம் அங்கே ஜெஃப்னாவில் டியூட்டி டைமா அங்கே ஓவர் டைம் எழுதிய கொண்டு தான் அனுப்பினோம், அங்கே ஒர்க் பண்ணி கொண்டு தான் அனுப்பினோம். டாக்டர் மதிவதனன் அவர் ஒரு சர்ஜன். இன்றைக்கு அவர் தன் வேலை எல்லாத்தையுமே விட்டு போட்டு பேஷண்ட் பார்க்குற வேலையெல்லாம் விட்டு போட்டு இன்றைக்கு சாவச்சேரி விடிய 8 மணிக்கு என்ன பெர்மிஷன் எடுக்காமல் எந்த ஹாஸ்பிட்டலில் குருந்தமன்ற ரூமில் போய் இவ கூட்டமாக நின்று சத்தம் போட்டு வரை சத்தம் கேட்டது. அப்போ நான் வளமையாக நான் போட் ரவுண்ட் செய்கிறபடியாக நான் போய் இந்த இதன் சொல்லி பார்க்குறது ஃபோனு கேமராவை ஓன் பண்ணி போட்டு தான் போனேன்.
ஃபோனை ஓன் பண்ணாமல் நான் போவையில் ஃபோனை ஓன் பண்ணி போட்டு தான் போனேன். அப்போ டாக்டர் மயூரன் என்ற விதத்தில் டாக்டர் மயூரன் எனக்கு என்ன செய்து வரேன்னு சொன்னால், எனக்கு நான் ஃபோனை கொண்டு வந்து தூசணத்தால் பேசி கொண்டு வந்து இந்த நெஞ்சில் பள்ளமாக குத்தினவர். நான் எல்லா ஸ்போர்ட்ஸும் செய்ததுனால அப்படி அடித்து சாகிற ஃபார்ம் இல்லை. சாரி, அந்த லைவ் வந்து பிளாக் ஆகிட்டது. கால் வந்தது, எல்லாருமே கால் பண்ணி சொல்லி கொண்டிருக்கிறேன், பயப்படாத இவங்களோட ஒருத்தர் முன்னே அடிக்கலான்னு சொல்லி நான் உண்மையை சொல்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் என்ன அடித்து வெளுத்தினா பிறகு போலீஸ் வந்தவர். நான் சொன்னேன், இந்த ஃபோன் எடுத்து வச்சிருக்கேன், இந்த காசு எடுத்து வச்சிருக்கிறார் தாங்கன்னு சொல்லி வரையில் இவ வைத்தியர்கள் வந்து இவ என்ன செய்யணும்னு சொன்னால், எனக்கு தெரிய இவ வந்து ஓபிடி பேஷண்ட்ஸ் எல்லாத்தையுமே திருப்பி அனுப்பினோம். சரியான பிள்ளை. நாங்கள் ஒரு எசென்ஷியல் சர்வீஸ். இதே எந்த அம்மாக்கோ எந்த அப்பாவுக்கோ இந்த வரைக்கும் நான் ப்ரைவேட் செய்யலை, ப்ரைவேட் செய்கிறதும் இல்லை, செய்ய போகிறதும் இல்லை. எந்த அம்மாக்கோ எந்த அப்பாவுக்கோ நெஞ்சு நோதுன்னு சொல்லி நான் வந்திருக்கேன். அதை பார்க்காம நாங்கள் தொழிற்சங்கம் மட்டும் நடத்துறதுன்னா எங்கே போனாலும் பரவாயில்லை, எனக்கு எந்த பிரச்சனைகளுக்கு போனாலும் பரவாயில்லை, நான் வந்துட்டு போய் சொல்லுவேன். எனக்கு என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் பரவாயில்லை, என்னதான் செய்தாலும் பரவாயில்ல, நான் எப்போவுமே எந்த விஷயத்தில் கையாக இருக்கிறேன். எனக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கலாம், நான் ஏதாவது இதுன்னு சொன்னால் எடுத்துக்கலாம். ஒரு இதுவுமே இல்லை. இவர் எங்களுக்கு வேண்டாம். ஏனென்றா அவன் ஜிஎம்ஓக்கள வருமானம் இல்லாமல் போயிட்டது. பொடியை வந்து நாங்கள் ஞாயிறு சனி ஞாயிறுகளில் வச்சிருக்கிறாது. இங்கே உடனே கொடுக்கும். இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் அது நடக்காது. பொடியை உடனே கொடுக்கணும், வந்து 2 மாதத்துலேயே பொடி கொடுக்கணும்னு சொல்லி ஓட பண்ணி போட்டேன். அவர் 8லேருந்து 24 வரைக்கும் வேலை செய்யணும். 8 மணி. குட் மார்னிங். நான் சாவச்சேரி மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா கதைக்கிறேன். இன்றைக்கு வந்து சாவச்சேரி வைத்தியசாலையை வந்து குழப்பறதுக்கு கண்டு 1-2 சில டாக்டர்ஸ் மேலே வந்து என்ன செய்திருக்கணும்னா ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் என்று சொல்லி, அதாவது வந்து தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி, அது எனக்கு எதிரான தொழிற்சங்க போராட்டம் என்று சொல்லி இதை வந்து என்ன செய்யறா இன்றைக்கு நோயாளர்கிட்ட இதை துப்புரவாக பார்க்க மாட்டேன், நோயாளர்கள் சித்தாலும் தங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் துப்புரவாக பார்க்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு ட்ரேட் யூனியன் ஆக்ஷன் ஒன்று எடுத்திருக்கணும். அந்த ட்ரேட் யூனியன் ஆக்ஷனால் பாதிக்கப்படுறது வந்து நான் இல்லை. ஆனால் எனக்கு அது சரியான கவலை என்னன்னு சொன்னால், நாங்கள் டாக்டராக ஒரு ஓத்து எடுக்கிறோம், அதாவது வந்து சத்திய பிரமாணம் எடுக்கிறோம். நாங்கள் எந்த கட்டத்திலையும் வந்து பேஷண்ட்டை வந்து நாங்கள் ஒரு பாதிப்பு நடக்க விட மாட்டோம்ன்றது இந்த வளமையான ஒரு சத்திய பிரமாணம். நான் பெரும்பாலும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரணமான பொது நார்மல் டாக்டர்ஸாக தான் இருப்பேன். இவ வந்து கன்சல்டன்ட் மேலே த்ரெட் பண்ணுவினம், கன்சல்டன்ட் மேலே வேலை செய்ய விட மாட்டினம், ப்ரைவேட் வைத்தியசாலையில் போய் தங்கண்ட வைத்தியசாலையை, அதை உதாரணத்துக்கு நொதனை போய் பூட்டினோம் ஒரு கொஞ்ச நாள். நொதன் ஹாஸ்பிட்டலில் தங்கண்ட ஹாஸ்பிட்டலில் வந்து கூட்டணுமென்றதுக்காண்டி டாக்டர் மயூரன் என்று சொல்லி அவர் சாதாரணமான ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர். ஆனால் வந்து என்னென்னு சொன்னால் போஸ்ட் கிராஜுவேட் ஒன்றும் படிக்க இல்லாமல், அவைக்கு ஒரு வைத்தியாத்தியசராக வரையிலாமல் அல்லது வந்து ஒரு சிறப்பு வைத்தியராக வரையிலாமல் போன உடனே அந்த மன அழுத்தங்கள் காரணமாக என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஜிஎம்ஓ ஒன்று எடுத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை வந்து சனத்தை பாதிக்கக்கூடிய மாதிரி நடக்கிறது. இப்போ இது வந்து சரியான கவலை என்னன்னு சொன்னால், இவர் தங்கண்ட உள்பூசல்களுக்காண்டிய தங்கண்ட களவுகள், அதாவது உதாரணத்துக்கு ஜிஎம்ஓ வந்து இங்கேருந்து ஜாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டு அங்கே ஜாழ்ப்பாணத்தில் போய் பொடி வந்து நாள் கணக்காக கிடக்கிறதுகள். மற்றது நேற்று இரவு வந்து இவை என்ன செய்யறா, இரவில் வந்து பேஷண்ட்ஸை பார்க்குறதில்ல துப்புரவா. அப்போ இரவில் வந்து பேஷண்ட் வந்தால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லி ஜாழ்ப்பாணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. அதை விட ஹாஸ்பிட்டலில் உழல் கூறல் படிகள் எல்லாம் ஏற்கனவே நடந்திருக்குது. அதுகளை நான் தோண்டி போடுவேணுன்ற பயத்தில், அதுகளை நான் எங்கே எடுத்து வைக்க லீகல் ஆக்ஷன் எடுத்துடணுன்ற பயத்தில், மற்றது என்ன வந்து ஒரு பிரணவன் செல்லையான்ற டாக்டர் வந்து அவதூறாக பேசினதுக்கு வந்து நான் ஆக்ஷன் எடுத்துடணுன்ற பயத்தில் இவை என்ன செய்யணும் என்று சொன்னால், ஒரு தொழிற்சங்க போராட்டம்ன்றது நான் வந்து சார்ட்டர் ஹியூமன் ரிசோர்ஸ் முடிச்சிருக்கிறேன். தொழிற்சங்க போராட்டம்ன்றது ஒரு தொழில், அதாவது வந்து தொழில் வழங்குவோருக்கும் தொழில் பெறுவோருக்கும் இடையிலான பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் நானும் ஒரு மெம்பர் ஆஃப் ஜிஎம்ஓ தான், இப்போவும் இந்த காசு வெட்டி கொண்டு தான் இருக்கணும். எனக்கு இது பெரிய வெற்றி ஏனென்றால், நான் யாழ்ப்பாணத்தில் வந்து இன்றையோட 21வது நாள் ஓபிடி மாற்றிட்டேன், அதை கொண்டு புது பில்டிங்கில் மாற்றிட்டேன், இடியூ மாற்றினேன், அதை கொண்டு புது பில்டிங்கில் மாற்றினேன். எல்லாருமே 14 வருஷம் 15 வருஷம் செய்யலாத வேலையை நான் செய்துட்டேன். பிள்ளை போகிற போட்லையும் வந்து புதுசாக மாற்றிட்டேன். இவன் இன்றைக்கு ஒரு கடிதம் அடித்து வச்சிருக்கேன். நான் வந்து
தங்களுடைய அதாவது வந்து தாங்கள் வந்து நான் இருந்தால் வேலை செய்ய மாட்டினமாம் என்று சொல்லி ஒரு 2-3 பேரை உந்துதலால் எல்லா டாக்டர்ஸ்டையும் சைன் பண்ணி விரட்டி, அதாவது வந்து நீங்கள் ஜிஎம்ஓக்கு சப்போர்ட் பண்ணல என்று சொன்னால் உங்களை நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் என்று விரட்டி இவன்றை ஒரு தொழிற்சங்க போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கணும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னால் நான் இவைக்கு எடுக்கிற ஆக்ஷனால் வந்து இவை சனத்தை கொலை செய்வினம் என்று சொன்னால் பொதுமக்களை குழந்தை பிள்ளைகளை உயிரோடு விளையாடுவினமாக இருந்தால் நான் பெரும்பாலும் சாவச்சேரி ஹாஸ்பிட்டலில் விட்டு போய் நான் எந்த பர்சனல் முடிவில் இவையால் அனுப்பிடுறேன். நேற்று வந்து ட்ரை பண்ணி பார்த்தவ அடியாம்படியாண்டு வந்து பார்த்தேன். டாக்டர் மயூரதன் மற்றது மயூரன் டாக்டர் தர்ஷன் என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் இந்த யாழ்ப்பாணத்தையே கஷ்டப்படுத்தி எல்லா நோயாளர்களையும் பழி வாங்கி தங்களோட சகோதரங்களுக்கு வந்து பில்டிங் கட்டுறதற்குரிய கண்ட்ராக்ட்களை கொடுத்து டாக்டர் தர்ஷன் என்றவர் பெண்பெற்ற வேலை ஹாஸ்பிட்டலில் வேலையிறார். தன்னுடைய சகோதரத்துக்கு வந்து இவர் பில்டிங்களை கட்டுற கண்ட்ராக்ட் கொடுத்துருக்கிறார். அதுகள் சம்பந்தமான எல்லா ஊழல் ஊறுபடிகளும் வந்து இவருடைய ஊழல்கள் எல்லாமே இப்போ பப்ளிக்காக தெரிஞ்சு என்ன இது நான் பொது வழியில் கதைச்சிருவேனோ தாங்கள் பிரச்சனையாக போயிடுமென்றதால இவ்வளோ கஷ்டப்படினோம். நான் இது சொன்ன யோசிக்கிறேன். பெரும்பாலும் என்னால் ஒரு சின்ன உயிருக்காவது ஆபத்து ஏற்படும் என்றால், அதாவது ஒரு குழந்தை பிள்ளைன்னு மருந்து கூட மாறி கூடுபடும் என்றால் அதுக்காண்டி நான் இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போகிறேன். நான் இந்த தமிழில் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டு நான் இங்கிலீஷில் நான் தமிழில் சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கேதீஸ்வரன் ஐயா, டாக்டர் அசேல குணவர்த்தன சார் டிஜியோட கதைச்சு இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து டிஃபெக்ஸ் பண்ணி மேக்ஸிமம் செய்து பார்த்தது. அப்படி இருக்கத்தக்கனையா தேங்க்யூ ஸோ மச் பாலித மைபால சார் வந்து விஷயத்தை விளங்கினா பிறகு ஹானரபிள் ஹெல்த் செக்ரட்டரி சார் என்னை வந்து சாவச்சேரிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணினவர் வந்து 20 நாள் இது வரைக்கும் நான் ஒருத்தருக்கும் கூடாவணும் செய்யலை. எல்லாம் நல்லது தான் செய்திருக்கிறேன். ஜினமஸ் ஃபோட்டோ மாற்றிருக்கிறேன். அதே நேரம் ஏஎன்இ பில்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கிறேன். 14 வருஷம் புடிந்த ஏஎன்இ பில்டிங்கை ஜஸ்ட் 3 டேஸில் மாற்றிருக்கிறேன். எந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெவலப் பண்ணுற வன்மத்தோட கிட்டத்தட்ட 20 நாளாக வீட்டையும் போகாமல் நான் இருக்கிறேன். நான் எனக்கு சாப்பிட்றதுக்கும் இடம் இல்லை. ஹாஸ்பிட்டல் கிச்சனில் தான் சாப்பிட்றேன். இருக்கிறது வந்து குவார்ட்டர்ஸ், பெட்ஷீட் மட்டும் போட்டிருக்கேன். அதில் வேறு ஒன்றுமே இல்லை. அந்த குவார்ட்டர்ஸில் டொய்லெட் ஃப்ளஷ் பண்ணுறது கூட தண்ணி போகாது, பாடியால் அள்ளி ஊற்றித்தான் நான் இப்போ 20 நாளாக ஹாஸ்பிட்டலில் தாண்டி கொண்டு இருக்கிறேன். நான் செய்த வேலையில் கணவருக்கு பிடிக்கல. ஹாஸ்பிட்டலில் திறக்கக்கூடாது, ஆப்ரேஷன் தியேட்டர் நடக்கக்கூடாது, ஜிரணம் செஞ்ச புள்ள பெறக்கூடாது, ஜிஎம்ஓஏ என்று சொல்லி ஒரு கொஞ்சம் பேர் வந்து இவர் எங்கட தமிழ் இனத்துக்கு அப்படின்னு எங்கட இலங்கைக்கே சாபம் என்றது ஜிஎம்ஓஏ என்று சொல்லி 1-2 புல்லுருவியல், அதாவது டாக்டர்ஸ் 1-2 பேர் எல்லாட்ட பேரையும் பாவிச்சு எல்லாரையுமே மைண்ட் பிரெயின் வாஷ் பண்ணி ஒவ்வொரு டாக்டர்ஸை நான் போய் கதை கேட்க, அண்ணா நீங்கள் தான் எங்களுக்கு வேணும், இவங்க எங்கள்கிட்ட சொல்லாம வற்புறுத்தி தான் எங்களை கடிதம் வேணும் அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கடிதம் டாக்டர் சமீர என்று சொல்லி டாக்டர் சமீர அதை விட 1-2 சிங்கள டாக்டர்ஸ் இங்கே இருக்கணும். அதை வந்து 10 நாள் இங்கே வேலை செய்யணும், 30 நாள் வந்து வீட்டை போகணும். அப்போ அவைக்கு இங்கே நாங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா தியேட்டர் ஓப்பன் பண்ணப்படக்கூடாது. பீடியாட்டிக் போர்டில் இருக்கிற பேஷண்ட் எல்லாத்தையும் இங்கே யாழ்ப்பாணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேணும். அவன் வந்து லீவில் வீட்டை போகணும். சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படியே இருக்கணும். சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் அழிய போகணும். தாங்கள் 3-4 வருஷத்தில் 6வது டிஜி மாதிரியான ஒரு ஆள் 2-3 பேர்கிட்ட கடிதங்கள் எடுத்துக்கணும் வந்து நாங்கள் அங்கே எடுத்துக்கணும் போயிருந்தோம். எவ்வளவு காலம் சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் இப்படி வச்சிருக்க தியேட்டர் ஸ்டார்ட் பண்ணல ஒரு அம்மா இங்கே பிள்ளை பெறையிலாது ஒரு ஆள் மண்டை உடஞ்சி வந்தால் ஆம்புலன்ஸில் அனுப்புறது. இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா ஒர்க் பண்ணுற என்று சொல்லி யாராவது என்ன கை வச்சு கேட்க வலிக்கிட்டா 2 ஆம்புலன்ஸ் யாராவது மட்டும்தான் இங்கே ஹாஸ்பிட்டலில் மனத்தில் திருப்தியோட வேலை செய்கிற ஆட்கள். அதை விட எல்லா நர்சிங் ஸ்டாஃபும் எல்லா HSA ஸ்டாஃபும் 185% டாக்டர்ஸும் வந்து மென ஓர்மமாக இங்கே வேலைகிறார்கள். ஒரு சில பேருக்கு வந்து வெளியில் ப்ரைவேட்டில் திறந்து வச்சிருக்கணும். வடிவா சொல்கிறேன்டால் மாடர்ன் நியூ மெடிக்கேரில் வந்து 1-2 பேர் ஸ்டார்ட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணினோம். அப்போ அவைக்கு இங்கே வர பேஷண்ட்டுக்கு வந்து நான் சொல்லி அனுப்பணும், இங்கே மருந்து சரியில்லை, அதால் இங்கே என்ன செய்திருக்கணும் ட்ரக் ஸ்டோரை அப்படியே வச்சிருக்கணும். மருந்தெல்லாம் நிலத்தில் இருக்கு. அது சம்பந்தமா மினிஸ்ட்ரியில கம்ப்ளைண்ட் பண்ணப்பட்டு அங்கிருந்து ஆக்ஷன் எடுக்காம இப்பவும் நிலத்துல ஏசி இல்லாம தான் மருந்து நிலத்துல வச்சிருக்கு. மருந்துகள் பழுதாகும். அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன். அந்த லிப்டுகள் வேலை செய்யல, அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன். பவர் சப்ளை என்ன எடுக்கல, அதுலயும் ஊழல்கள் நடந்திருக்கு, அது சம்பந்தமா கடிதம் அடிச்சிட்டேன். ஹாஸ்பிட்டலில் திருத்த வலிக்கிறேன்ன்றதுக்காண்டி இவை என்ன செய்யணும்னு சொன்னால் டாக்டர் விபி சமன் பாத்திரன சார் வந்து பாவம், அவர் சிங்கள ஆள், நல்ல மனுஷன். அவருக்கு விளங்குறையில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்கள் பொலிட்டிக்ஸ், முக்கியமாக அரசியல் பொலிட்டிக்ஸில் விளங்குறையில் உண்மையாக சொல்கிறேன் என்றால் அரசியல்வாதியம் பாவம். நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஆக்கள் தான் முழு கள்ளர். ஸ்பெஷலாக வடிவாக சொல்கிறேன்னு சொன்னால்
நாங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறார்கள் தான் பிளவுறது. அரசியல்வாதிகள் அவ எங்கண்ட கதையை கேட்டு நம்பி செய்கிறது. சரிதானே? இப்ப இவ என்ன செய்திருக்கணும்னு சொன்னால், அங்கே ஓடி இங்கே ஓடி எங்கட கவர்னர் அம்மாட்ட ஓடி எல்லா டைம் ஓடினா. என்னுடைய கடிதம் வந்து ஹானரபிள் பாலித மைபால சார் செக்ரட்டரி எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் சார், எனக்கு இங்கேருந்து வாங்கோன்னு சொல்லாம நான் வாழ்க்கையில் போக மாட்டேன். நாங்கள் பிழை விட்டுட்டு எங்கண்ட ஊழல்கள், எங்களுடைய பொம்பளை சம்பந்தமான பிரச்சனைகள், நாங்கள் மரணச்சடங்கு செய்யணும் சொன்னால் கடாவருக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்கு 50,000 ரூபாய் காசு வேண்டது. அதை விட சாவச்சேரியில இருந்து தெல்லிப்பளைக்கு அதை மாற்றி அமைக்கிறது. தெல்லிப்பளைக்கு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு செத்த ஒரு ஆளை அங்க அனுப்பி விடுறது போஸ்ட்மார்ட்டம். அப்ப அங்காவே வச்சு ஐஸ் பெட்டியில வச்சு 10-15 நாளைக்கு இழுத்து எடுக்கிறது. அப்ப சனம் என்ன செய்யும்? தோட்டக்காத ஏதாவது அடை வச்சு போட்டாவது நாங்கள் பொடி எடுப்போம்னு சொல்லி அப்படி இது முதல்ல நடந்திருக்கு. அதை விட என்ன வடிவா சொல்றேன்னு சொன்னால், நான் ஆர்மிட்ட நேவிட்ட கேட்ட, நான் இந்த ஹாஸ்பிட்டல பெயிண்ட் அடிங்க கொண்டு சொன்ன விஷயம், நாங்கள் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு போயிடுவோம், உங்கண்ட ஆக்கள் தாங்கள் கூலிய போட்டு பெயிண்ட் அடிச்சாண்டு இது காரணம் காசு எடுத்த வரலாறுகள் இருக்கு, அதால கடிதம் தாங்க உண்டு. அதுக்கும் நான் இங்கிலீஷ் கடிதம் எழுதி நேவி கொமாண்டருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அது சம்பந்தமா அப்படி நடக்காது எந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல தயவு செய்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லி அவையும் ஓமன் இருக்கணும். நான் ஒரு பேக்கப் ஜெனரேட்டர் இல்லாம ஓபன் பண்ணி போட்டு நாம சொல்லினோம். 15 வருஷமா உங்களோட கலுசட அட்மினிஸ்ட்ரேஷனால ஒரு ஏனி பில்டிங்குக்கு நீங்க கட்டணும்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, பவர் சப்ளை பேக் சப்ளை வேணும்னு சொல்லி செய்ய இல்லாம ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தெரியாம ரிஸ்க் அசஸ்மெண்ட் இல்லாம தானே ஐயா நீங்கள் இவ்வளவு செய்திருக்கிறீங்க. அதுக்கு நானா பழி. பேஷனுக்கு ஏதாவது நடந்தேன்னு சொன்னா, ஐயா நீங்கள் தானே 15 வருஷமா வந்த காசை திண்டு வீட்டை கொண்டு போய் கேதீஸ்வரன் ஐயா இதுல நீங்கள் குளிர் காஞ்சி உள்ள பாமசிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பாமசிக்கு கொடுத்து என்ன பாமசியை நிப்பாட்டிப்பட்டு பிரியாபலின் போன்ற ட்ரக்களை வந்து கடத்துறதுக்கு ஆக்களுக்கு கொடுத்து அதை கொண்டு ஸ்கூல்ல குழந்தை பிள்ளைகளுக்கு கொண்டு போய் மனநோய் வரக்கூடிய வலி நிவாரணிகளை வித்து அதுல எல்லாம் உழைச்ச காசுல எனக்கு தெரியல. நீங்கள் 60 வயசு ரிட்டையர் பண்ணவும் இல்லை. நீங்கள் உந்த காசை உந்த பாவத்தை எத்தனை ஜெனரேஷன் போனாலும் அழிக்கலாது. எந்த ஸோ மச். இப்போவும் நான் சாவச்சேரி எம்எஸ் தான். இப்போவும் நான் சாவச்சேரிக்கே பிறந்தவன். நான் இந்த ஹாஸ்பிட்டலை என்ன செஞ்சாலும், இன்றைக்கு நீங்கள் என்ன ஏதாவது செஞ்சாலும் 25 வருஷம் நான் என்ன சிஸ்டத்தில் இருப்பேன். இந்த ஹாஸ்பிட்டலை ஒரு நேஷனல் ஹாஸ்பிட்டலாக மாற்றி ஒரு டிஜிஹெச்சா மாற்றி ஒரு டாப் லெவலுக்கு கொண்டு போய் இந்த ஹாஸ்பிட்டலை 100 டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி நான் மாற்றி ஆப்ரேஷன் தியேட்டர் ரன் பண்ணி இதை செய்வேன். நான் சாகிறதுக்கு தான் செய்வேன். வேணுமெண்டா வீடியோவை சேவ் பண்ணி வைக்கும். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பெட்டர்னாலும் நான் ரெடி. NBCAT 8798 வேறு யார்ட்டையும் காரை வெட்டாயங்கோ. NBCAT 8798 வெள்ளை கலர் பெசல் கார். என் ஃபோன் நம்பர்